ஆண்டவரே, எனக்கு நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நானும் நேசிக்கிற நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட வந்தா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இருக்கிறீங்க. அப்படி வரணும். தேவனுக்கு உங்களை அருகில் வைத்துக் கொள்வதற்கு பரிசுத்தம் தேவை அல்ல. உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ரீப்ளே பண்ணி கேட்டுக்காங்க. ஆனால் பரிசுத்தத்திற்கு தேவன் தேவையா இருக்கிறார். தெரிஞ்ச மட்டும் கைது தாமே. நியாயப்பிரமாணம் ஒருவனையும் பாவத்தின் விடுதலை ஆக்காது, எச்சரிக்கும். ஆனா எச்சரிப்பு ஒருத்தனை என்ன செய்யாது? விடுதலை ஆக்காது. நியாயப்பிரமாணம் எச்சரிக்கிறது, ஆனால் கிருபையோ பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறது. தேவன் வந்த பிறகு பரிசுத்தம் வருதா, இல்ல பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராதா? கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம்மை மறுரூபப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு நிமிஷ பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாவோம். ஸோ தேவனுக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் போதுமானதாக இருக்கிறது. ஸோ ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் எதிர்மறையான காரியங்கள்லாம் விட்டு நேர்மறையான விஷயத்தை நோக்கி கடந்து வருவதல்ல. நேர்மறையான விஷயங்களினாலே எதிர்மறையானவைகள் விழுங்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. தீமையானது நன்மையினால் விழுங்கப்பட வேண்டும். தீமைனா என்னன்னே தெரியாத ஒருத்தன் வந்து இட்ஸ் குட், தீமையினால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல அது. நன்மையினால் தீமை விழுங்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? யாருமே நான் நேசிக்கல, நீங்க கடவுள்கிட்ட நேசிக்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னைக்குனாலும் போயிடுவீங்க. ஏன்னா யாரும் நேசிக்கலன்னு தானே வந்திருக்கீங்க. யாராச்சும் நேசிக்க ஆரம்பிச்சா ஒரு டவுட் இருக்கு அங்க. ஆனா எல்லாரும் என்ன நல்லா நேசிக்கிறாங்க சார், அதை தாண்டி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா அவன் போகவே மாட்டான் சார். நான் சொல்ற புரியுதா? அதனால யாருமே நான் நேசிக்கல, உங்கள்கிட்ட வரேன்றாங்க பாருங்க, நான் ஃபுல்லா செகண்ட் கிளாஸ். ஆண்டவரே, எனக்கு நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நானும் நேசிக்கிற நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட வந்தா அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இருக்கிறீங்க. அப்படி வரணும். உள்ள வரும்போது அப்படி வரணும். I have good friends. I am loved, being loved, and I am also loving others. ஆனா உங்க பிரசன்ஸ்க்கு வரும்போது இந்த அன்பு எல்லாத்தையும் விட மேலானதா இருக்கிறது. அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எம்டியா இருந்து கடவுள்கிட்ட வர்றதில்லை, வெறுமையான பாத்திரமா இருந்து அவற்றை வருவதல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமா இருந்து அவரிடத்தில் வருவது. ஒரு பிச்சைக்காரனா இருந்து அவரை ஆராதிப்பதை விட ஒரு ராஜாவா இருந்து ஆராதிச்சான். பார்த்தீங்களா? ஐயா சொன்னா சார் ஆகாமியம் கூடாரம்னா எனக்கு என்னென்ன தெரியாது சார்லாம் சொல்லல. அவன் சொன்னா ஆகாமியம் கூடாரம்னா எனக்கு என்னன்னு தெரியும்யா. ஆகாமியங்களின் கூடாரங்களில் 1000 நாள் இருப்பதை விட அப்படின்னா என்னன்னு அவனுக்கு தெரியும், அந்த என்ஜாய்மெண்ட் தெரியும். ஆனா அதை விட உங்க பிரசன்ஸ் கைய அந்த என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பே, என் அரணும் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பே, என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பே, என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பே. அதாவது கல்றையிலேருந்து எந்திரிச்சு வந்து 3 நாள் கழிச்சு எழுப்பி விட்ட மாதிரிலாம் உட்காரக்கூடாதுங்க. அவர் பார்க்க நேசிப்பேன்னு சொல்லும் போது அப்படி சொல்லணும். யூனோ ஒன் திங், அவரோட பிரசன்ஸை அது மட்டும் உங்களுடைய என்ஜாய்மெண்ட், அதுதான் மேஜர் என்ஜாய்மெண்ட். நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா யூ கேன் என்ஜாய் எவ்ரி சிச்சுவேஷன். எவ்ரி சிச்சுவேஷன் இருந்து எதுவும் ஆசீர்வாதம் இல்லாதிருந்து கடவுளிடத்தில் வருவது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா கடவுள்கிட்ட வந்து தான் ஆகணும். ஆனால் எல்லாம் இருந்தும் கை தட்டுங்க,
வாட் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? லவ் பண்ணுறதுக்கு பொண்ணுகளே இல்லாமல் இருந்து மச்சான் மாப்பிள்ளை நீ தாண்டா ஃப்ரெண்டு அப்படின்றவன் வந்து என்னைக்குனாலும் கழட்டி விட்டுறான். ஆனால் தாவீது சொன்னான், அநேகம் ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும். அப்படின்னா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க போல, என்னன்னு தெரியல எனக்கு. உன்னுடைய நேசம் எனக்கு வெகு இனிமையாக இருந்தது. அப்போ தாவீதை நேசிக்கிறதுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவன் வந்து யோனத்தான் மேலே வச்ச லவ் டாப். இட்ஸ் அ சைன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே ஒரு டிமினிஷ் ஆயிடுது, இது எல்லாமே பவர்லெஸ் ஆயிடுது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 சின்ன பிள்ளைய வந்து ஒருத்தன் கடத்தி அந்த என்ன சொல்ல வந்து அந்த என்னது நகை அந்த ஜுவல்ஸுக்காக என்ன செஞ்சேன், சாக்லேட் இப்படி காட்டினோன்னா பார்த்தோன்னே அப்படியே சாக்லேட்டு முறுக்கு அது இதுன்னு கொடுத்து சாப்பிட்ற ஐட்டமாக கொடுத்து கூட்டிகிட்டே போயிட்டான். இந்த பிள்ளை இதை பார்த்துட்டே போயிடுச்சு, எல்லாத்தையும் கழட்டிட்டான், கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். அவங்க அப்பா தேடிட்டே வந்தவர் அந்த பேரை சொல்லி அப்படியே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்தோடனே தன்னை அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வந்தது பிள்ளையை கூப்பிட்டோன்னே அந்த பிள்ளை டக்குன்னு அப்பா சத்தத்தை கேட்டோன்னே கையில் இருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஓடிடுச்சான். That's what father's love. இந்த உலகத்தில் டெவில் யூஸ் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் அது வந்து பவர்லெஸ். அதனால் நீங்கள் கடவுள் சமூகத்துக்கு வரும்போது தைரியமாக உள்ளே வரணும். ஆண்டவரே என்னை சுற்றி 1000 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் உம்முடைய அன்போ அது எல்லாவற்றிலும் மேலானது. ஆமென். ஸோ அந்த லவ்லேயே நீங்கள் வாழ்ந்து பழகினீங்கன்னா, ஜென்ரேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சு கரண்ட் வந்தாலும் தெரியாது, சொல்லுங்கள் போனாலும் எங்களுக்கு தெரியாது. இந்த சென்ஸ் லைட் அது வந்து என்ன சொல்ல வந்து ஒரு ஒரு தேவை முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடமாயிருது. இப்போ பெரிய பெரிய கிரவுண்ட் மீட்டிங்லாம் கரண்ட்டில் போட மாட்டாங்க, இதெல்லாம் போடுவாங்க ஜென்ரேட்டரில். அப்போ ஏரியாவில் கரண்ட் வரலாம் போகலாம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த கரண்ட்டில் போல, இப்போ நாங்கள் ஜென்ரேட்டரில் போயிட்டுருக்கோம். அப்படி தான் காட்ஸ் லவ்வில் நீ கனெக்ட் ஆகிட்டினா மற்ற லவ் கனெக்ட் ஆனாலும் டிஸ்கனெக்ட் ஆனாலும் உனக்கு தெரியவே தெரியாது. எப்போ டிஸ்கனெக்ட் ஆச்சு கையை தட்டுங்க சார். எத்தனை பேர் அந்த அந்த சஸ்டெயினிங் அந்த ஒரு லவ்வில் சஸ்டெயின் பண்ண விரும்புகிறீங்க? அதில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க லேட் ஆகும். நான் டிவி பார்க்காம ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே என் வீட்டில் நான் பேச்சுலர் இருந்த டைமு என் ரூமில் தனியாக ஒரு டிவி இருக்கும் மாட்டில். அதை ஒரு வருஷத்துக்கு மேலே அதை பார்க்கவே மறந்துட்டேன். 1 வருஷம் கழித்து சரி ஒரு நாள் டிவி பார்ப்போண்டா அப்படின்ட்டு இவங்க நம்மளை சொல்கிறான், இல்லை டிவி பார்க்குற படம் பார்க்குற, நீ 1 வருஷம் டிவி பார்க்காம வீட்டுக்குள்ள வச்சு நீ இருந்துடுறா, நீ பேச்சுலர் லைஃபு நீ சொல்கிற நான் கேட்குறேன். ஆனால் அதான் சொல்ல வரேன் நான், இன்றைக்கி நம்ம பார்த்தாலும் அதுக்கு நம்ம அது நம்ம அடிமைப்படுத்த முடியாது சொல்ல வரேன். பார்த்து 1 வருஷம் கழித்து போடுறேன், ஒன்றுமே வரல, புள்ளியாக வருது. என்னப்பா வந்து அப்படின்னு கேபிள் கனெக்ஷனை கூப்பிட்டு, என்ன சார் வந்து படமே வரலன்றேன். உங்கள் கனெக்ஷனை கட் பண்ணி 8 மாதம் ஆச்சு சார். நான் 8 மாதம் ஆச்சா? நீங்கள் டிவியே போடுறது இல்லை. அப்படித்தான் நம்ம இந்த உலகத்து விஷயங்கள் எல்லாம் விட தேவனோட கனெக்ட் ஆகிருந்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் வந்தாலும் வராட்டினாலும் ரிலேஷன்ஷிப் இருந்தால் இல்லாட்டினாலும் அதை தாண்டி ஒரு லைஃபு. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. சொல்லுங்க. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம். கையை தட்டு. பெட்டி நல்லா எழுதியிருக்கிறாப்ல, சூப்பர். என் நினைவும் சொல்லுங்க, என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் புகலிடம் நீரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. So confirm your love, establish your conscience. When you come to the presence of the Lord, தேவனுடைய பிரசன்னத்திற்கு வரும்போது உங்களுடைய தேவனுக்குள் நீங்கள் வைத்திருக்கிற அன்பை, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை உறுதிப்படுத்தினவர்களாக அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர். ஓகே, ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் தியானிக்க நான் விரும்புகிறேன்.
சங்கீதம் 65 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆக்சுவலாக இன்னைக்கு த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபாரிசாயிசம், த ஃபாரிசாயிக் attitudes towards the word of God, religious mindset. I call it Pharisaism, the symptoms of Pharisaism. அது பரிசேயத்துவத்தின் சிம்டம்ஸ். அதாவது இருமல் வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இந்த சிம்டம் சார், இது வந்து காய்ச்சலுக்கான, ஃபீவர் அடித்த டெங்குக்கான சிம்டம்ன்றான் இல்லை. பல நேரங்களில் நமக்குள்ளே இந்த ஃபாரிசாயிசம், பரிசேயத்துவம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வெளிப்படும். அந்த சிம்டம்லாம் சொன்னால் நீங்கள் அந்த வியாதி வந்திருக்கா இல்லையா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி ஒரு 5 சிம்டம்ஸ் எழுதிட்டு வந்தேன். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா, இருந்துச்சுன்னா சந்தேகமே இல்லை, நம்ம பரிசேயத்துவம் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம 21ஆம் நூற்றாண்டின் பரிசேயர்கள். அதாவது நம்ம வந்து அடுத்த ஜென்மத்தில் திரும்ப பிறந்திருக்கிறோம். இயேசு அடுத்த ஜென்மத்தில் பிறந்திருக்காரு. அதான் நம்ம எல்லாரும் கைத்தட்டுங்க. அப்போ இவர் அடுத்த ஜென்மத்தில் பிறந்திருக்காருன்னா, ஹீரோ பிறந்திருக்காருன்னா வில்லன் பிறப்பாங்க இல்லை, வில்லன் பிறப்பாங்க, சைடு ஆக்டர் பிறப்பாங்க, அப்புறம் துரோகிகள் வந்து யூதாஸ் எல்லாருமே பிறந்திருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு ஜென்ம பகை, அது திரும்ப வந்து கண்டினியூ ஆகுது அந்த மாதிரி. அப்போ ஃபாரிசாயிசம் அப்படின்றது என்னன்னா பரிசேயத்துவம். இதை பற்றி ஒரு நாள் எடுக்கின்றது. ஓநாயின் 9 குணங்கள்னு ஒரு தடவை தமிழில் டைட்டில் போட்டிருந்தேன். சரி, லெட்ஸ் ஒரு ஆவியான ஒரு இது வந்து ஒரு டீச்சிங் செஷன் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதுக்கான ஒரு ஃபுல் புஷ்ஷிங் இருந்தால் அதை எடுத்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இதை எடுத்து நான் ரெடி பண்ணும்போது சரி இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு. அது அழகான விஷயம். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிறவங்க. ஆட்டுத்தோலை தான் போத்திட்டு வரான். எப்போவுமே பரிசேயன் யாருன்னா டிஷர்ட்டை போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வரவே மாட்டான். புரியுதா? அது புலித்தோல். ஆட்டுத்தோலை தான் போத்திட்டு வரும். ஆட்டுத்தோல்னா என்னன்னா ரிலீஜியஸ் அவுட்லுக். கையை தட்டு. பயங்கரமான சீக்ரெட் உங்களுக்கு சொல்றேன். பரிசேயன் என்னைக்குமே இந்த பேண்ட் ஷர்ட் இப்படிலாம் வரமாட்டான். ஏன்னா அவன் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். நம்மளை வந்து தேவனுடைய சத்தியத்திலிருந்து வெளியே இழுத்துட்டு போக வந்திருக்கிறான். அப்போ அவன் வரும்போது புலித்தோலை போத்திட்டு வரமாட்டான். வந்த ஒதுங்கிடுவீங்களே. ஆனால் தீர்க்கதரிசியில் எப்பவுமே கான்ட்ராடிக்டாக தான் இருப்பாங்க. கான்ட்ராஸ்டாக தான் வந்து என்னது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து இருக்கும். ஆனால் பரிசேயர்கள் எப்போவுமே ரிலீஜியஸ் அவுட்லுக்கில் இருப்பாங்க. அப்படி வந்து என்ன அவங்க பேசுகிற தோரணை எல்லாம் அப்படியே ரிலீஜியஸாக இருக்குது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரிஜினல் காட்ஸு அந்த டிவைன் நேச்சரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அவுட்லுக்கோடு வருவாங்க. இப்போ நான் வர அவுட்லுக்லாம் நீங்கள் அங்கீகரிக்க முடியாத அவுட்லுக்கு. அப்போ அவன் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அவுட்லுக்கில் வருவான். அதாவது நம்ம வந்து எதுக்காக பிரசங்கிகள் இருக்கிறாங்க? ராங் பீப்புளை ரைட் ஏரியாவை கொண்டு வரதுக்கு தானே. அப்போ ஜனங்கள்லாம் ரைட்டாக இருந்தால் டீச்சிங்னு ஒன்று தேவை இல்லை. ஜனங்கள் ராங்காக இருக்கிறனால ரைட்டு கூட்டிகிட்டு வரும். இப்போ ராங்காக இருக்க பீப்புள்கிட்ட ரைட் டீச்சிங்கை கொண்டு வரும்போது இந்த ராங்காக இருக்கிறவனுக்கு ரைட்டாக இருக்கிறவனை பார்க்கும்போது எப்படி தெரியும்? ராங்காக தெரியும். புரியுதா உங்களுக்கு? ராங்காக தான் தெரியணும். அப்போ தான் அவர் ரைட் டீச்சிங் தானே அவங்க கூட்டிகிட்டு போகிறாருன்னு அர்த்தம். சார் எனக்கு அது ரைட்டாக தெரியுது சார் அப்படின்னா அவர் உங்கள் ஸ்டாண்டர்டில் இருக்காரு, அவரும் தப்பாக இருக்காரு அர்த்தம். ஸோ ஒரு 5-6 சிம்டம்ஸ் சாலிடாக இருக்குது அவங்களுடைய கேரக்டரு. இது மெசேஜ் எடுக்கிறவங்க கூட அப்பப்போ டிப்ஸாக சொல்லிட்டு போயிடலாம். கொசுவை வடிகட்டுகிறீர்கள். ஏன் சொன்னார்? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. கொசுவை வடிகட்டுகிறீர்கள். அதாவது மீச வைக்காத, தலையில் சைடில் வந்து கூடை போடாத, பேண்ட் போட்டிருக்கியா? பேண்ட் போட்டு தான் வந்திருக்கியா? ரைட்டு. ஷூ போட்டிருக்கியா? அவர் சொல்கிறார், டே கொசுடா அதெல்லாம். ஆனால் ஒட்டகத்தை என்ன செஞ்சிடற? விட்டுற. ஒருத்தன் வியாதியில் இருக்கான், கேன்சரில் இருக்கான், சோகமில்லாமல் இருக்கான், அவனை சுகப்படுத்துறது எப்படி, அவனை வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வரது எப்படி, அந்த மாதிரி மேஜரான ஏரியாவெலாம் நீ என்ன செஞ்சிடற? விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத கொசுறு விஷயங்களை வந்து 1.5 மணி நேரம் மெசேஜாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இட் இஸ் டீவியேஷன் ஃப்ரம் த லைட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய லைட்லேருந்து வெளியே கொண்டு போகிற unnecessary deviations. என்னை பொறுத்தவரை இந்த நாட்களில் இவைகளுக்கு பதில் சொல்வது கூட வந்து இட்ஸ் அன் யூஸ்லெஸ் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களுக்கு தேவையான ஒரு பேக்கேஜை தனியாக கொடுத்துட்டு வேணும்னே நீ அங்கே போய் பார்த்துக்காப்பா அப்படின்றோம். சில நேரம் ஆவியானவர் ஏவனா மட்டும்தான் அதை பேசிட்டு போயிடணும். பட் வந்து இவங்க யார் என்பதை தோல் உரிக்க வேண்டியது என்பது வேத வசனம் அழகாக வந்து செஞ்சு வச்சுருக்கு. ஸோ கர்த்தர் நல்லவர். அவங்களுக்குள்ள நிறைய அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்.
அதில் ஒன்று வந்து இந்த கொசு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த கொசுவெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. அவங்க வேலையை கொசுவை வடிகட்டி வந்து மேஜரான விஷயங்கள்லாம் விட்டுறது. சொன்னார், நியாயப்பிரமாணத்தில் வந்து மேன்மையானது லவ் தான், லவ்வே விட்டுறீங்க, ஆனால் ஒன்றுமில்ல மேட்டர்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. ரெண்டாவது, பரிசேயர்கள் எப்போவுமே ஒருத்தனுடைய தப்பை ரோட்டு கொண்டு வரணும்னு விரும்புவான். எல்லாம் சொல்லுங்கள், ஒருத்தருடைய தவறை ரோட்டுக்கு கொண்டு வந்தால் அவனுக்கு பேர் என்ன? பரிசேயன். 10 பேர் மத்தியில் அதை கொண்டு வரணும் அப்படின்னா பரிசேயன். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, தப்பு செஞ்ச ஆளை அக்யூஸ் நம்பர் 2ன்னு வச்சுட்டு இழுத்துட்டு வந்தவனா ஆளை அக்யூஸ் நம்பர் 1ன்ட்டார். கல்லறிய வந்தவன் காயமாகி போயிட்டான். அப்போ இவ்வளோ கல்லறின்னு நினச்சப்ப 50 பேரும் மேலே இவர் கல்லறிஞ்சிட்டார், ஓடுங்கடா இல்லை ஓடிட்டாங்க. அப்போ பரிசேயத்துவம்னா என்ன? ஆனால் இயேசு என்ன சொன்னார், ஒருவன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நீயும் அவனும் தனித்திருக்கையில். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு, வா நல்லா தட்டுங்க சார். நீயும் அவனும் தனித்திருக்கை. இயேசுவின் சீசன் என்பவன் தனித்திருக்கையில் பேசுகிறவன். அவருடைய தப்பிதத்தை அவனுக்கு உணர்த்து. அது ஒரு ப்ராசஸ். அப்ப இவன் என்ன செய்யறான், தனித்திருக்கையில் கிடையாது, அவன் பப்ளிக் கொண்டு வருவான். யூடியூப் கொண்டு வா, ஃபேஸ்புக் கொண்டு வா அப்படின்னாலே அவங்க வந்து பரிசேயர்களோட சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட சீடுவீங்க. நம்பியாரு வீரப்பாவோட பிள்ளைக இவங்க எல்லாம். இவங்களை வந்து தெளிவாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன செஞ்சிடணும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இந்த மக்கள்லாம் கொஞ்சம் இவங்கெல்லாம் அலசடி போகிறது. அதுக்கப்புறம் இவங்களை வந்து தே வில் நாட் பி கன்சிடர் அஸ் அ பர்சன். ஓகே. ஸோ இப்போ நம்ம தெளிவாக இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்குறாங்க, 10,000 பேர் கேட்குறாங்க, அவங்க தெளிவாக இருப்பாங்க. அந்த 10,000 பேர் வந்து 10,000 பேர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த லைட்டு ஜனங்களுக்குள்ளே வந்துடும். டிசைபிள் ஆஃப் ஜீசஸ்னே யார், டிசைபிள் ஆஃப் ஃபாரிசிஸ்னே யார், இவங்க எப்படி வந்து டீல் பண்ணுவாங்க, ஒரு ஆள் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம சைடில் ஒரு ட்ராக்கில் மைண்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ள குழப்பமே இருக்காது. நான் புது ஜனங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக மேலே புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கான்சியஸ், கில்ட்டி கான்சியஸே இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி போயிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. இன்றைய நான் வேத வார்த்தைகள் கடன் செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 65 வசனம் 3-4. ஆமென். 3-4. அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். We were overwhelmed by sins. நாங்கள் பாவத்தினால் வந்து நிரப்பப்பட்டவர்களாய், மிஞ்சி வல்லமை கொண்டது, அதாவது எங்கள்கிட்ட ஓவர்வெல்மாய் இருக்குது. நீரோ வாசிங்க. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். You forgave அப்படின்னு இருக்கு. அவர் sins, நம்முடைய எங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிச்சிடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. மன்னிச்சிட்டீங்க. எவ்வளோ ஒரு 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 அந்த மன்னிப்புன்ற விஷயத்த, நிறைய விஷயங்களை நம்ம சர்ச்சுக்குள்ளே திரும்ப திரும்ப கேட்டால் அதோட வேல்யூவே தெரியாமல் போகுது. இப்போ இதுக்கெல்லாம் நியூ வெக்காபுலரிஸ் தான் எடுக்கணும். மன்னிப்பு என்பது ஒரு மகத்தான ஒரு வார்த்தை. அது ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ சேஞ்ச் லைஃப், இட்ஸ் எ எக்ஸ்சேஞ்ச் லைஃப். எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது எல்லாவற்றையும் நீ நிவர்த்தியாக்குகிறீர். நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், ஒரு கொலை செஞ்சுட்டேன். இந்த கொலை செஞ்சுட்டு செத்து கிடக்கிறேன். வில்லனை பார்த்துன்னு இப்போ நான் கதை பேசுகிறேன். ஏன்டா நான் வந்து சண்டே வேணான்னு சொன்னேனடா, கேட்டியா நீ? ஏண்டா கடைசியில் என்னையும் கொலகாரனாக்கிட்டியடா, போங்கடா நீங்களாம் போய் வீட்டில் பிள்ளை குட்டியை படிக்க வைங்கடா, திரும்ப அருவாளை தூக்காங்கடான்னு டைலாக் பேசிட்டு என்ன செய்கிறேன், அந்த வில்லனை பார்த்தே பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன இப்படி வெட்ட வச்சிட்டியடா, ஒழுங்காக நான் வாழணும்னு நினச்சேன், கல்யாணம் கட்டி கூட்டி போய் வாழ, அது வந்து ஏதோ ஒரு படம் விடுங்க. ஆனால் வில்லனை பார்த்து இப்படி கதறான். இப்போ என்னடா அனைவன் வாழ்க்கை நீ ஜெயிலில் தான் இருக்க போகுது. நல்லா கவனி, ஜெயிலில் இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் மலையாள ஆக்டர், அதுவும் மலையாள ஆக்டர் திடீர்னு வரான். ஒருத்தன் திடீர்னு சைக்கிளில் வந்து போட்டுட்டு வந்து, தம்பி நீ இவ்வளோ நேரம் அழுக வேணாம், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நீ வாழ வேண்டிய பையன், அந்த கொலை குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கையில் வாங்கிடுறான்.
இதுக்கு பேர் வெறும் மன்னிப்பு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து 20 வருஷம் உள்ளே இருக்க வேண்டியவன் வெளியே இருக்க வேண்டிய ஒருத்தன் உள்ளே போனதுனால இந்த ஒருத்தன் வந்து அந்த குற்றத்தை அவன் ஏற்றுக்கிறான்ல, இவன் எப்படி வாழ்க்கை வாழுவதற்கு தகுதி உடையவனோ அந்த வாழ்க்கையை வாழுவதற்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். நான் பேசும்போது இயேசுவை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இவன் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறானோ அந்த தகுதி இவனுக்கு போகிறது. இவன் ஜெயிலுக்குள்ளே போனவொடனே இவன் வெளியில இருந்து எவ்வளவெல்லாம் சுதந்திரமாக அனுபவிக்கலாம், அதை ஃபுல்லாக அவன் அனுபவிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு உங்கள் பாவங்களை சுமந்து கொண்ட போது இப்போ நீங்கள் இயேசு தன்னுடைய நீதியில் இந்த பூமியில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்வாரோ அந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழக்கூடியவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபர்கிவன் லைஃப். ஆஹா, இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதனால ஜஸ்டின் இனிமே ஜஸ்டினா வாழ்வான்ல, ஜஸ்டின் இனிமே இயேசு கிறிஸ்துவோட ஸ்டாண்டர்ட்ல நான் வாழ போறேன். ஏன்னா இட் இஸ் an exchanged life. என் பாவம் போனப்ப அவர் ஜஸ்டினா மாறிட்டாரு. அவர் ஜஸ்டினா மாறின நேரத்தில் நான் இயேசுவா மாறிட்டேன். அப்ப ஜஸ்டினோட ஸ்டாண்டர்டுக்கு அவர் இருக்கும்போது நான் இயேசுவோட ஸ்டாண்டர்டுக்கு வாழணும். நீ மன்னிக்கப்பட்டவன்னா என்ன அர்த்தம்னா, நீ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது எப்பேற்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்வாரோ அதை போல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தகுதி பெற்றவனாய் இப்பொழுது பூமியில் இருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். I am deserved to live a standard of Jesus Christ, to live a life in the standard of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட ஸ்டாண்டர்டில் இந்த பூமியில். ஏன்னா இப்போ என் பாவத்தை போனப்ப அவர் நீதி எனக்கு வந்துருச்சு. எனக்கு மன்னிப்பு மட்டும் கிடைக்கல, எனக்கு எந்த நீதி வந்துருச்சு? அவர் நீதி வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி ஒரு செகண்டில் மாற்றி எழுதப்பட்டது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நான் மன்னிக்கப்பட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் மன்னிக்கப்பட்டேன் சார் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படி சொல்ல முடியாது. நான் மன்னிக்கப்பட்டேன் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, நான் மன்னிக்கப்பட்டதுனால இயேசு இந்த பூமியில் வாழும்போது எப்படி ஒரு வியாதி இல்லாத வேதனை இல்லாத தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாரோ அப்படியே நானும் வாழுவதற்கு அவருடைய நீதியை பெற்றவனாய் நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். என்ன சொல்கிறேன், அக்கிரமம் எங்கள்கிட்ட மிஞ்சி வல்லமை கொண்டுருச்சு. அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு, உங்க பிரகாரத்துல உங்களுடைய பிரசன்ஸ்ல வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். Blessed are those you choose and bring near to live in your courts. We are filled with the good things of your house, of your holy temple. என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்க பக்கத்துல வாழ்றதுக்குன்னு நீங்க யாரை செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நன்மையில் அவன் திருப்தி ஆகிட்டே இருப்பான். என்ன இந்த சங்கீதக்காரன் சொல்ல வர்றாருன்னா, இது தாவீதோட சங்கீதம் தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கள்கிட்ட எவ்வளோ பாவங்கள் இருக்கு, அது எங்களை மிஞ்சி வல்லமை கொள்ளுது. அப்போல்லாம் சிலுவைக்கு முன்னாடி சொல்கிறோம். ஆனாலும் நாங்கள் இப்படி வாழ்ந்தாலும் நீங்கள் எவனை சூஸ் பண்ணி உங்கள் கூட இருக்கிறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவன் பாக்கியவான். ஏன்னா அவன் பாவியா வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்க நன்மையினால அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். ஆமென். So being in God's presence, அது என்ன செய்து உங்க அருகில் சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், கொடுத்து வைத்தவன். இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனிங்க. பரிசுத்தமான அவர் சூஸ் பண்ணலையாம். ஏன்னா சொல்ல நாங்கள் எல்லாம் பாவின்டான் முந்தின வசனத்தில். இந்த பாவியல்ல நீ யாரை சூஸ் பண்ணி பக்கத்தில் வைக்கிறீங்களோ அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் பாவத்தோடு வந்து உங்கள் சமூகத்தில் இருந்தாலும் உங்களுடைய நன்மையினால, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால, உங்கள்கிட்ட இருந்து வருகிற கதிர்வீச்சினால அவன் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஸோ தேவனுக்கு உங்களை அருகில் வைத்துக் கொள்வதற்கு பரிசுத்தம் தேவையல்ல.
உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ரீப்ளை பண்ணி கேட்டுக்காங்க. ஆனால் பரிசுத்தத்திற்கு தேவன் தேவையா இருக்கிறார். தெரிஞ்ச மட்டும் கை தட்டாமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு என்னை அணைப்பதற்கு பரிசுத்தம் தேவையில்லை, ஆனால் பரிசுத்தத்திற்கு தேவன் தேவைப்படுகிறார். தேவன் இல்லாமல் நீ பரிசுத்தம்னு ஒன்று என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது.